வணக்கம் பவித்ரா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் கடல் சீற்றமானது இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராமேஸ்வரம் அருகேயுள்ள பகுதியில் ராட்சத அலைகள் எழுந்து வருகின்றது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை மீனவ கிராம பகுதியில் கடற்பகுதியானது கடல் நீர் உள்ளே புகுந்துள்ளது. இதனால் கடற்கரை ஓரங்களில் இருந்த தென்னை மரம், பனை மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. மேலும் கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி படகுகள் மற்றும் கடலில் இழுத்து சென்றுள்ளது. இதனால் அந்த படகுகளை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இதேபோல் தொடர்ச்சியாக இந்த கடல் அலைகள் எழுந்தால் மீனவ கிராமத்தையும் கடலுக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுபோன்று ஏற்கனவே இந்த சேரங்கோட்டை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்ட போது மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோல் இங்கு ஒரு தடுப்பு சுவரை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இனி வரும் காலங்களில் அதுபோன்று தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே இந்த மீனவ கிராமத்தை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்கள்.